வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குற இந்த மொக்க கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட் டெட்பூல் அண்ட் வூல்வரின் நம்மளை நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டெட்பூல் யார், இவருடைய உண்மையான ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இவருடைய ஆரிஜினுங்கிறது அவர் ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. போட்டு குழப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. முடிச்ச அளவுக்கு அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெட்பூலை ராப் லைஃபீல்ட் தான் பார்த்தீங்கன்னா வரைகிறாரு. ஸோ அவர் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த ஆர்ட்டை கொண்டு போய் ஃபேபியன் நைசிஸா கிட்ட கொடுக்க அவர் தான் இந்த வேட் வில்சன் சொல்லப்படுற இந்த டெட்பூலோட கதையவே எழுதுறாரு. இதுக்குள்ளே தான் ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு. ராப் லைஃபீல்டு இதுக்கு முன்னாடி டீன் டைட்டன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அதே மாதிரி டீன் டைட்டன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவே இருந்திருக்காரு. அண்ட் அந்த சமயத்தில் டீன் டைட்டன்ஸ் வர்சஸ் அந்த டெத் ஸ்ட்ரோக்குங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த சமயத்தில் ஃபேபியன் நைசிஸா இந்த கேரக்டரை பார்த்த உடனே இந்த ராப் லைஃபீல்டு வந்து நம்ம டெத் ஸ்ட்ரோக் இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்கார் போல, நம்ம அதை ஒரு பேரடியாவே கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் இந்த கேரக்டர், இந்த டெட்பூல் கேரக்டரை எக்ஸாக்டாக டெத் ஸ்ட்ரோக்கோட ஒரு ரிப் ஆஃபாக தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. டெத் ஸ்ட்ரோக் அந்த பக்கம் எக்ஸ் மிலிட்ரி அண்ட் இப்போதைக்கு மர்சனரியா சுற்றிட்டு இருக்காரு. அவருடைய பேர் ஸ்லேட் வில்சன். அதை அப்படியே பட்டிட்டிங் பண்ணி இந்த பக்கம் நம்ம டெட்பூலுமே ஒரு எக்ஸ் மிலிட்ரி மர்சனரியா சுற்றிட்டு இருக்கவர். அண்ட் அவருடைய பேர் வேட் வில்சனாக பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தாங்க. ஸ்லேட் வில்சன், வேட் வில்சன் ரெண்டு பேர்கிட்டையுமே நைஃப் இருக்கும். ரெண்டு பேருமே கன்னை ஹேண்டில் பண்ணுறதுல பக்கா கில்லாடிங்க. மர்சனரின்னு சொல்லும்போதே புரிஞ்சிருக்கணும், மார்வலோட பெஸ்ட் மர்சனரி இவர் தான், டெட்பூல் தான். அதே மாதிரி டிசியோட பெஸ்ட் மர்சனரி டெத் ஸ்ட்ரோக். இதுக்காக பச்சையான காப்பின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய டெத் ஸ்ட்ரோக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டெட்பூலையே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் டெட்பூலுக்கான அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் நீசனோட அந்த டெட்பூல் படத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதில் தான் லியாம் நீசன் டெட்பூலுங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதோட இன்ஸ்பிரேஷனாக தான் டெட்பூலுங்கிற பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ராப் லைஃபில் இப்போ நீங்கள் எங்கே கேட்டாலும் லைக் அது இன்ஸ்பிரேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாலும் ரைட்டர் ஆக்சுவலாக அதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால டெட்பூல் இஸ் அ டெத் ஸ்ட்ரோக் இன்ஸ்பிரேஷன். பட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு கேரக்டரும் கம்ப்ளீட்டாக வராமல் தான் இருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் டெட்பூல் அண்ட் டெத் ஸ்ட்ரோக் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ டெட்பூலோட ஏர்லி ஸ்டேஜஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லை, டெட்பூலுக்கே தெரியாதாங்க. ஏன்னா அவர் மைண்ட் வந்து செம்மையாக ஃப்ரை ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிச்சான். அங்கங்கே சில பல இடங்களை அதை டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி ஆப்வியஸாக அவன் டெட்பூல் ஒரு கனேடியன். வழக்கம் போல தான் அந்த காலத்தில் இருக்க எல்லா அப்பாவுமே அப்யூசிவாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து செத்துப்பாங்க. அப்பா இவனை வந்து தனியாக ஒதுக்கி தள்ளிடுறாங்க. ஸோ ஒதுக்கப்பட்ட நம்ம வேட் வில்சன் தன்னை தானே வளர்த்துக்கிறாரு. தனக்கு துணையாக யாருமே இல்லாத சமயத்தில் தன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கதா அவர் இமேஜினேஷன் பண்ணிப்பாரான். அவங்க கூட பேசி அதே மாதிரி மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவும் மாற ஆரம்பிச்சாரு. அங்கே தான் அவருடைய அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிற விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுல அதுக்கான அடித்தளத்தை போட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து அவர் மிலிட்ரிக்குள்ளே போக பலமுறை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நீ மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லி அவரை ஒதுக்கியிருக்காங்க. பட் இந்த ட்ரைனிங்கை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சிஐஏவே ஆக்சுவலாக இந்த பக்கம் மர்சனரி டீம், ஒரு அன்அஃபிஷியல் மர்சனரி டீமுக்குள்ள வேட் வில்சனை உள்ள சேர்த்த மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் அங்கே தான் இந்த பக்கம் மர்சனரி ட்ரைனிங் குள்ள நம்ம வேட் வில்சன் போறாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டராக மாறுறாரு. அப்போதைக்கு அவருக்கு எந்த ஒரு பவர்ஸுமே கிடையாது. பட் காலப்போக்கில் அவருக்கு ஒரு கேன்சர், டெர்மினல் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகுது. இவர் கவர்மெண்ட் கூடவே அன்அஃபிஷியலாக ஒர்க் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய பல அன்அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பங்கேற்றிருப்பாரு. ஸோ மிக முக்கியமாக இந்த வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம். இதில் நம்ம உல்வரின் போலவே உல்வரினோட பிளட்டை வச்சு இன்னும் பவர்ஃபுல்லான மியூட்டன்ஸை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராம்ங்கிறது ஸ்டார்ட் ஆக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் நம்ம டெட்பூல் பங்கேற்றிருப்பாரு. சாக போகிறோம், இப்படி சூப்பர் ஹீரோ மாதிரி சாகலாமேங்கிற தாட்டில் தான் உள்ள போயிருப்பாரு. அங்கே நம்ம உல்வரினோட பிளட்டை இன்ஃபியூஸ் பண்ணி தான் டெட்பூலுக்கு ஹீலிங் ஃபேக்டருங்கிறது கொடுப்பாங்க. பட் அவருக்குள்ள ஆல்ரெடி கேன்சர் இருந்த சமயத்தில் கேன்சர் அபரிவிதமாக வளர ஆரம்பிச்சது. அது நம்ம டெட்பூலோட மொத்த உருவத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விகாரமாக மாற்றி விட்டுருச்சான். அதை பார்த்த டாக்டர்ஸ் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிற தாட்டில் இவனையும் மற்ற ஃபெயிலியர்ஸ் கூட ஒன்றா சேர்த்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. பட் உண்மையிலேயே அந்த டாக்டர்ஸுக்கு தெரியல, டெட்பூல் தான் டெக்னிக்கலாக அந்த உல்வரின் பிளட்டை அப்சர்வ் பண்ணி ஹீலிங் ஃபேக்டரோட வெளில வந்திருக்காருன்னு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே தங்களுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிருப்பாங்களாம். யார் ஃபஸ்ட்டு சாக போகிறான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. அந்த நோட் புக்கோட பேர் தான் டெட்பூல். லைக் யார் ஃபஸ்ட்டு சாக போகிறான்னு பார்க்கலாம் இந்த ஃபெயிலியர்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு நடந்திருக்கு. அங்கே தான் டெட்பூலுங்கிற வார்த்தையே இந்த பக்கம் நம்ம வேட் வில்சன் கேள்விப்படுறாரு. இந்த சமயத்தில் எல்லா ஃபெயிலியர்ஸுமே ஒன்றா கொண்டுடுங்க அப்படிங்கிற ஆர்டர் வர அவங்க கிட்ட தப்பின்னு சொல்லி பல பேர் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதில் நம்ம வேட் வில்சனுக்கு அந்த ஹீலிங் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகி அவர் அங்கே இருக்க எல்லா டாக்டர்ஸுமே போட்டு தள்ளி எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த டெட்பூல் கான்டெஸ்ட்டில் வேட் வில்சன் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் கடைசியாக சாகிற மாதிரி வந்திருக்க அந்த காரணத்தினால அந்த டெட்பூல் பேரையே வேட் வில்சன் எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து ஒரு பயங்கரமான மர்சனரியா மாறுறாரு. இங்கே தான் அவருக்கு அந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியுமே கிடைக்குது. த மர்க் வித் த மவுத்துன்னு சொல்லுவாங்க. இவர் இறங்கி சண்டை போடுறாரோ இல்லையோ, இவரோட வாய் கண்டிப்பாக சண்டை போடும். பேசாமல் இந்த பைபிளியால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுங்க. ஒரு பயங்கரமான ஆன்டி ஹீரோவாக மாறாருன்னு சொல்லலாம். ஸோ இவர் ஃபஸ்ட்டு த நியூ மியூட்டன்ஸ் இஷ்யூ 98 தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராப் லைஃபீல்டோட 3 முக்கியமான கேரக்டர்ஸ் டெட்பூல், கிடியன் அண்ட் டாமினோ 3 பேருமே ஒரே இஷ்யூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக கேபிளை கில் பண்ண தான் வந்திருப்பாரு. டாலிவருங்கிற ஒருத்தன் நம்ம டெட்பூலாக ஹையர் பண்ணி ஒரு மர்சனரியாக மாற்றி கேபிளை கில் பண்ணி அவனுடைய பவுண்டியாக கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கேன். அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வெர்சஸ் கேபிளுங்கிற ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அவரால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கேபிளையுமே டிஃபீட் பண்ணியிருக்க
முடியாது. ஒரு சாதாரண அசாசினா தான் அந்த பக்கம் டெட்பூல் உள்ள வந்துட்டு போவார். இதே மாதிரி பல காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோஸ் தான் நம்ம டெட்பூல் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கான ஒரு தனி இஷ்யூ காமிக் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அங்கே தான் நம்ம டெட்பூலுக்கு அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் எபிலிட்டியே வந்து கொடுக்கப்படுது. அது இந்த கேரக்டரை யூனிக்காக மாற்ற நிறைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா மார்வலோட பெஸ்ட் அசாசின் 10வது வரைக்கும் ஃபோர்த் வால் வேறு பிரேக் பண்ணுற சமயத்தில் இன்ஸ்டன்ட் கிளாசிக் ஹிட்டாக அவர் மாறுறாரு. ஸோ அங்கிறது ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி இப்போதைக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து டெட்பூலுக்கு உருவாக்கியிருக்காங்க. டிபிக்கலி ஒரு R-rated சூப்பர் ஹீரோவாகவே மாறி இருக்காரு. இது எல்லா மார்வல் ஃபேன்ஸாலையுமே காமனாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆரிஜின் சொல்லலாம். பட் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் உள்ளே வந்துட்டு போகிற சமயத்தில் நம்ம டெட்பூலோட ஆரிஜினுமே பல இடங்களை மாறி இருக்கேன். மிக முக்கியமாக நம்ம டெட்பூலோட உண்மையான பேர் வேட் வில்சனே கிடையாதா, ஜாக்கா. எஸ், இந்த கதைப்படி ஆக்சுவலாக நம்ம வேட் வில்சன் சின்ன வயசில் அன்ஸ்டேபிள் மைண்டோட இருக்கும்போது பல மர்சனரி கூட்டத்தோட ஒன்றா சேர்ந்து ஒரு திருடனாக மாறுறாரு. அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு திருட போய், ஒரு வீட்டுக்கு திருட போய் எல்லா பொருளையுமே கொள்ளை அடிச்சுட்டு அவங்களுடைய பேரை, அவங்களுடைய ஐடென்டிட்டியை ஆட்டை போட்டுட்டு வரதான். ஸோ அந்த வகையில் ஜாக் பல பேரோட ஐடென்டிட்டியை பற்றி நான் திருடி இருக்கேன். அப்படி ஒரு கட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆக வேட் வில்சன் ஃபேமிலி நம்ம ஜாக்கை காப்பாற்றி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பிடிக்காத டெட்பூல் ஆகிய ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வேட் வில்சனை கொண்டுட்டு அவனுடைய ஐடென்டிட்டியை ஆட்டி போட ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் தெரியாதனமாக அவருடைய ஒய்ஃபை கொண்டுறாரு. இதில் டிப்ரெஸ் ஆன ஜாக் வந்து PTSD பாதிக்கப்பட்டு அவருடைய மெமரிஸ் கம்ப்ளீட்டாக வழிச்சு எடுக்கப்பட்டு அவருடைய ஐடென்டிட்டி இவருடைய ஆழ் மனசுக்குள்ள வேட் வில்சனாகவே மாற்றப்படுது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஜாக்கு தான் ஒருத்தனை கொண்டு அவனுடைய ஐடென்டிட்டி வேட் வில்சனுங்கிற ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெட்பூலாக மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லி இன்னொரு ரைட்டர் காமிக் புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ பல இடங்களில் இது உண்மை கிடையாதுப்பா பொய்ன்னு சொல்லி டெட்பூலே மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அவரால் இதை கம்ப்ளீட்லி பொய்ங்கிற மாதிரி எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்படலை. அண்ட் இந்த காமிக்குமே பார்த்தீங்கன்னா ரெட்கான் பண்ணப்படாத சமயத்தில் இதையுமே நீங்கள் ஒன் ஆஃப் த டெட்பூல் ஆரிஜினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரொம்பவே லீஸ்ட் அக்செப்டட் ஆரிஜின் இது. பட் அஃபிஷியலாக இதை வந்து மார்வலே பப்ளிஷ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதுலேயுமே நம்ம ஜாக்காக இருக்கக்கூடிய டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஏகப்பட்ட ஐடென்டிட்டி ஆட்டியை போட்டிருக்காருன்னு சொல்லும்போது ஜாக்குமே ஒரு ஆட்டியை போட்ட ஐடென்டிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கதை போயிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூலோட உண்மையான பேர் என்னன்னு யாருக்கும் தெரியலையாங்க. இப்போ இருக்க வேட் வில்சன் ஐடென்டிட்டிங்கிறது அவன் மூளை ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஐடென்டிட்டிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நம்ம வேட் வில்சனோட அந்த கதையை மட்டும் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுதுங்க. அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக அக்செப்டபிளாகவும் இருக்குது. இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஆரிஜினோட உருவாக்கப்பட்ட டெட்பூல் இப்போதைக்கு நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாகவே மாறி இருக்காரு. அவருக்காக ஒரு கல்ட்டே உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். காமிக்கில் இந்த பக்கம் நம்ம வேட் வில்சன் யாரோட ஃபேன் நீங்கள் கேட்பீங்க? கேப்டன் அமெரிக்காவோட ஃபேனா. அண்ட் டெட்பூல் ஒரு LGBT, அதாவது பைசெக்சுவல் கேரக்டர். அண்ட் டெட்பூல் உல்வரினோட பிளட்டால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால அவருடைய ஹீலிங் ஃபேக்டர் உல்வரின் பிளட்டோட சம்மந்தப்பட்டிருக்க அந்த சமயத்தில் டெட்பூல் அண்ட் உல்வரினை இங்கே மோர் லைக் ஒரு பிரதர்ஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட பல இடங்களில் ராப் லைஃபில் சொல்லியிருக்காரு. அந்த பிரதர்லி ஃபீலிங் இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் உல்வரின் பார்க்கும்போது வரதா இல்லைங்கிறத மொத்தமாக பார்த்தலாம். அதை தொடர்ந்து இவருடைய பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பேசிக் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹீலிங் ஃபேக்டர். உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர் தான் டெக்னிக்கலாக ரெப்ளிகேட் பண்ணவே ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டெட்பூலுக்கு அது பக்கமாக ஒர்க் அவுட் ஆகி உல்வரினை விட பெஸ்ட் ஹீலிங் ஃபேக்டர் இந்த பக்கம் டெட்பூலுக்கு உருவாக்கப்பட்டது. கை கால் தலைன்னு சொல்லி வெட்டி நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, அவரை உயிரோட நீங்கள் எரிச்சாலும் சரி, அந்த சாம்பல் இருந்து நம்ம டெட்பூலால் உயிரோட வர முடியும். ஒரு சின்ன செல் இருந்தாலே போதும், டெட்பூல் கம்ப்ளீட்டாக அந்த செல்லேருந்து ரீஜென்ரேட் ஆவார். இந்த அளவுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருந்துச்சு மாறவருக்குள்ள யார்கிட்டயுமே இல்லை. ஸோ டெட்பூலோட உண்மையான ஸ்பெஷல் பவரே ஹீலிங் ஃபேக்டர் தான். பட் இந்த ஹீலிங் ஃபேக்டர் ஒரு நெகட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர் மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா டெட்பூல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல் தான் மியூட்டேட் ஆகி உடம்பு முழுக்க பரவி இருக்கு. அந்த கேன்சர் செல்லை எதிர்த்து தான் இவருடைய ஹீலிங் ஃபேக்டர் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டெட்பூலோட கையை வெட்டினீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு உடம்புல இருக்க அந்த கேன்சரை தான் வெட்டி போடுறீங்க. அந்த கேன்சர் திரும்ப ரீஜென்ரேட் ஆகி வளரும். அதை எதிர்த்து தான் இவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் ஃபேக்டர் சண்டை போட்டுட்டு இருக்கும். அதாவது டெட்பூல் கை கால் தலைன்னு சொல்லி வளர வைக்கிறது கேன்சர் தான். அதை ஸ்டேபிள் பண்ணுற வேலையை தான் இவருடைய ஹீலிங் ஃபேக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இதனாலே டெட்பூலோட ஹீலிங் ஃபேக்டரை நெகட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பட் அகைன் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் ஃபேக்டர். இவர்கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு. டெலிபோர்டேஷன் டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கத்தி சண்டை போடுறதுல பயங்கர கில்லி. நீங்கள் நினைக்கிற கத்தி சண்டையில் கத்தியை வச்சு ஸ்வாடை வச்சு சண்டை போடுறதுல ஒரு பயங்கரமான கில்லி. ஏகப்பட்ட கன்ஸை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். அவர் அமேசிங்கான ஃபைட்டருங்க. இவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் எதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இஷ்டத்துக்கு சண்டை போடுவாராம். அதே மாதிரி காமிக்லேயுமே ஆக்சுவலாக நம்ம டெட்பூல் ஒரு ஜாக்கி சான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டைலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம டெட்பூலோட அந்த ஃபைட்டிங் வந்து டெவலப் பண்ண மாதிரி பல ரைட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட்பூல் ஒரு இம்மோட்டலுங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் தேனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் சாகவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார், முளைக்கு ஒரு சாப மாதிரி. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம தேனோஸ் அண்ட் டெட்பூல் ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, டெத்தை. ஸோ டெட்பூல் செத்தா தானே டெத்தை மீட் பண்ண முடியும். அதனால் அவன் சாகவே கூடாதுங்கிற மாதிரி தேனோஸ் சபிச்சு விட்டுருப்பாரு. அதனால் நீங்கள் டெட்பூலை இம்மோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் டெட்பூல் கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் உயிரோட வாழ்ந்திருக்காரு ரெக்கார்ட் படி பார்க்கும்போது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பவர். சிங்கிள் பவராக இருந்தாலும் அது சூப்பராகவே எனக்கு தெரிஞ்சு டெட்பூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவருடைய வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது
பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஐ மீன் லைக் நீங்கள் டெட்பூலை கொல்லவே முடியாது. மேபி அவரை ஸ்லோ பண்ணலாம். அந்த கடையில் போட்டு அவரை மூச்சு திணற வச்சு சாகடிக்கிற மாதிரி அவரை ஸ்லோ பண்ணலாம். தரையோட தரையாக சட்னியாக மாற்றி அவரை ஸ்லோ பண்ணலாம். எரிச்சு சாம்பலாக்கி அவரை ஸ்லோ பண்ணலாம். எரிமலை குழம்புக்குள்ளே போட்டு ஸ்லோ பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் இவென்ச்சுவலி இந்த பக்கம் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வந்துடுவார். நான் முன்னாடியே சொன்னல, ஒரு செல் இருந்தாலே போதும் டெட்பூல் திரும்ப உயிரோட மேக் ஆகிற அந்த காரணத்தினால டெட்பூலை கில் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இவருடைய அந்த ஹீலிங் ஃபேக்டர் நெகட்டிவ் ஹீலிங் ஃபேக்டராக அந்த காரணத்தினால கார்பனேடியம் வச்சு இந்த பக்கம் நீங்கள் டெட்பூலை கட் பண்ணால் கூட அவருடைய ஹீலிங் ஃபேக்டர் ஸ்லோவாக ரீஜென்ரேட் ஆகுமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக உங்களால் டெட்பூலை கொல்லவே முடியாது. அண்ட் இது வரைக்கும் யாரும் கொன்னதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கொல்ற மாதிரி காமிக்கப்பட்டதாலும் ஸ்டில் ஹீ வில் இவென்ச்சுவலி கம் பேக். அதுதான் ஒரு ஹீலிங் ஃபேக்டருக்கு உண்டான மதிக்குவேன். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச பெரிய வீக்னஸ்ங்கிறது டெட்பூலுக்கு கிடையாது. பட் நார்மலாக ஒருத்தர் நீங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டெட்பூலாக ஸ்லோ பண்ணலாமே தவிர்த்து கொல்ல முடியாதுங்க. அதுக்காக அவர் ஓவர் பவுடுங்கிற மாதிரி உங்களால் சொல்ல முடியாது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் டெட்பூல். அண்ட் அதை உரிச்சு வச்ச மாதிரி இந்த பக்கம் நம்ம ரைன் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காரு. காமிக்லேயுமே ஒரு கட்டத்தில் ரைன் ரெனால்ட்ஸ் பற்றி நான் பார்க்க இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி டெட்பூலை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே ரைன் ரெனால்ட்ஸ் டெட்பூலை கேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடத்த விஷயங்கள். இதை பார்த்து தான் ரைன் ரெனால்ட்ஸ் நான் டெட்பூலாக நடிக்க போகிறேங்கிறதே அக்செப்ட் பண்ணாராம். ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது காமிக்குள்ளே இருந்தே டெட்பூல் தன்னை கேஸ்ட் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோஇன்சிடன்ஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லலாம். ரைன் ரெனால்ட்ஸை தவிர்த்து வேறு யாராலுமே டெட்பூலாக ப்ளே பண்ணவே முடியாது. யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம அதை லைக் பண்ணி தெரிவிக்காமீங்க. அண்ட் எத்தனை டெட்பூல் ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். பை.